இவரு சொல்றாரு, குமார் எப்படி எங்க அப்பாவை அடிக்கலாம்? அவன் என்ன அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கல. அந்த பிள்ளைய அடிக்க கை ஓங்கினா தவறுதலா என் மேல பட்டுருச்சு, அவ்வளவுதான். அவன் அடிச்சிருக்கான், என்னால பேசாம இருக்க முடியாது. நான் சொல்றாங்க கதிர்கிட்ட, மாமா சொல்றத கேளுடா கதிரு. ராஜி சொல்றாங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்றாரு, அழுகாத, உன் இடத்துல யார் இருந்தாலும் இந்த மாதிரிதான் செய்வாங்க. ஆபத்துக்கு உதவி இருக்க. அவங்க பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம கை நீட்டி அடிச்சு விட்டாங்க. குமாருக்கு பயம் விட்டு போச்சு. அதனாலதான் எங்க அப்பா மேலேயே கைய வச்சிருக்கான், ராஜி மேலேயும் கைய வச்சிருக்கான். அங்க போய் சண்டை கிண்டை போட்டான்னா கை கால முறிச்சு போடுவேன், சொல்லிவிடு சொல்றாங்க. ராஜி, நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க இந்த கலவரத்துல. தண்ணி ஏதாவது குடிக்கிறியாமா? கொஞ்ச நேரம் உள்ள இருக்கேன். அன்னைங்களுக்கு யாருக்குமே இறக்கம் இருக்காது. என்னதான் ரத்தம் சொந்தத்தை விட பணங்காசு பெருசா போச்சுன்னு தெரியல. மாறி திட்டுறாங்க குமார. பாட்டி சொல்றாங்க, அவ தங்கச்சியா இருந்தாலே அடிக்க கூடாது, இன்னொருத்தன் பொண்டாட்டி எப்படிடா கை ஓங்குவ? மாறி சொல்றாங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட வீரத்தை காட்டுற, காரி மூஞ்சில துப்ப மாட்டாங்களா? அசிங்கமாவே இல்லையாடா? சிவேல் சொல்றாரு, வாய மூடு மாறி. வீட்டை விட்டு வெளியே போறப்ப இருந்த அசிங்கத்தை விட இது ஒண்ணும் பெரிய அசிங்கம் கிடையாது. அடிவு சொல்றாங்க, நீங்க பேசாமலே இருக்கீங்க. கண்டவங்கிட்ட எல்லாம் உங்க பொண்ணு அடி வாங்கி சாகட்டும். என் பையன் கண்டவனா? பொண்ணு ஓடி போனப்ப என்கிட்டதான் வந்து கேட்டாங்க, குமார் கிட்டதான் வந்து கேட்டாங்க. நான் யாரு அண்ணி? நானும் கண்டவனா? வடிவு சொல்றாங்க, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைங்க, கண்டவன்லாம் என் பிள்ளைய அடிக்கலாமா? அண்ணி திருப்பியும் கண்டவன்னு சொல்றீங்களே அண்ணி. முத்துவேலை அடிக்கிறாரு. இவ முக்கியம்னா இங்க இரு, உன் பொண்ணுதான் முக்கியம்னா உன் பொண்ணு கிட்டயே போய் சேர்ந்துரு. லீவுக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. ராஜிக்கு கதிர் ஆறுதல் சொல்றாரு. சொல்றாங்க கோமதி கிட்ட, நம்ம அத்தையாச்சேன்னு நான் பேசுவேன், உங்களுக்கு கோவம் வந்துரும், அது எதுக்கு நான் பேசிக்கிட்டு? எதையும் சொல்லலையேடி ஜி, உன் கண்ணு செவந்துதான் இருக்கு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு ராஜி. நீ ஓடி வரல, கார்ல தான் வந்த. அப்படி சொல்லி இருக்கணுமோ? உலகில் அதிக அளவு தக்காளி பயிரிடும் நாடு எது? அமெரிக்கா. நாளை சந்திக்கலாம்.